உன்னதமான தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலாண்டு முழுவதுமாக அன்பும் நியாயமும் உள்ள தேவன் என்கிற பொதுவான தலைப்பின் கீழாக தொடர்ந்து பாடங்களை படித்து வருகிறோம். இந்த வாரம் பாடம் 5, தேவ அன்பின் கோபம். இந்த நல்ல பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவரையும் அன்போடு வரவேற்போம். ஆவியானவருடைய இடைப்படுதலுக்காக தலைமையில் தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இதோ இந்த நல்ல நேரத்திலையும் கூட அடியார்களை உம்முடைய சத்தியத்தை தியானிக்கும்படியாக ஓய்வு நாள் பாடத்தை அப்பா இந்த நேரத்தில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த வேலையிலும் கூட பாடத்தை அப்பா எங்களுக்கு நடத்த இருக்கிற போதகரோடு உங்களுடைய கரம் இருக்கட்டும் ராஜா. இந்த நாளினுடைய பாடத்திலே தேவரீர் அப்பா உங்களுடைய அன்பின் ஆழத்தையும் அதில் இருக்கக்கூடிய கோபத்தையும் குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்பா, இந்த பாட வேலையிலே ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த பாடத்தை கேட்கிற பிள்ளைகளோடு உங்களுடைய கரம் இருக்கட்டும் அப்பா. இதோ இந்த புத்தகத்தில் இருந்து வாசிக்கிற பிள்ளைகளிடத்திலும் அப்பா உங்களுடைய கரம் இருக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ இந்த ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சி முடியும் மட்டுமாக உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆண்டு கொள்ள வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம். தேவன் உண்மையை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய நல்ல நாமத்தினாலே கேட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே. பாஸ்டர், தொடர்ந்து நல்ல பாடங்கள் படிச்சுட்டு வர்றோம். கடந்த பாடம் வரைக்கும் தேவன் அன்புள்ளவர் அப்படின்னு சொல்லியே படிச்சுட்டு வந்தோம். இப்போ அந்த அன்புல இருக்கக்கூடிய கோபம், அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாடத்துக்கான ஒரு முன்னுரையும் மனநல வசனையும் சொல்லியிருந்தோம் பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. புதகர் பிரகாஷ் அவர்களோடு கூட இணைந்து மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வார பாடம் தொடங்கி இந்த காலாண்டினுடைய பொது தலைப்பை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு தேவ அன்பின் கோபம். இப்போ தேவ அன்பின் கோபம் என்று சொன்னால் இது ஏதோ பாரடாக்ஸாக தெரியுது. ஒன்றுக்கொன்று முரணானதாக, ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதது போல தெரிகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய என்ன சொல்லன்னு சொன்னால் ஒரு 90% மக்களுடைய மனநிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பிற்கும் கோபத்திற்கும் சம்பந்தமே கிடையாது, அன்பு இருந்தால் கோபமே வராது என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல என்பதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த காலாண்டு முழுவதும் நம்ம படித்து கொண்டு வருகிறோம். அன்பும் நியாயமும் உள்ள தேவன், அவர் நீதி செய்கிறவர். எப்படி நீதி செய்கிறவர்? கண்டித்து உணர்த்தி புத்தி சொல்லி எப்படியாவது இந்த பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளாய் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் இந்த காலாண்டு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதக்கூடிய இந்த 23வது சங்கீதத்தை ரொம்ப அழகான சங்கீதம், நிறைய பேருக்கு மனனமாய் தெரியக்கூடிய இந்த சங்கீதத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை இருக்கும். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இப்போ தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிறாரு. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படேன்னு சொல்கிறவர் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்லாமல் 2 ஆயுதத்தை பற்றி பேசுகிறார். கோலும் தடியும் என்னை தேற்றும். இப்போ இந்த கோலும் தடியும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை தேவனுடைய கோபமாக நம்ம நினச்சிக்கிறோம். மரண இருளில் பள்ளத்தாக்குகளை சில நேரம் நாம் முந்திக் கொண்டு எடுக்கும்போது, மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் போகும்போது, மரண இருளில் பள்ளத்தாக்கை நான் தெரிவு செய்யும்போது, அதிலிருந்து நான் தப்புவிக்கப்படுவதற்கும் அதிலிருந்து என்னை சரி செய்து கொள்வதற்கு ஆண்டவர் எடுக்கக்கூடிய ஒரு தடியாய், ஆண்டவர் எடுக்கக்கூடிய ஒரு கோலாய் இந்த கோபத்தை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த நாட்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்தின் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் என்னன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் ரொம்ப கோபம் உள்ளவராக இருந்தார். புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. புதிய ஏற்பாடு அன்புள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், மன்னித்து கொண்டே இருக்கிறாரு. கோபத்திற்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லை என்று சொல்லி ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் வந்து கொண்டே இருக்கிறது. இது சாத்தானுடைய ஆயுதமாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இரண்டும் ஒன்று சேர இரண்டும் தராசினுடைய இரு
பக்க என்ன சொல்ல இரு பக்க தட்டுகளாய் பாவிக்கப்பட்டு இரண்டுமே தேவை என்பதை நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த இரண்டும் சரியாய் கடந்து போனால் மாத்திரமே ஒருவேளை நம்ம நடக்கக்கூடிய இந்த பிரயாணத்தை அந்த நாட்களில் இருந்த ஒருவேளை இன்றைக்கு நிறைய சர்க்கஸில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை மையமாக கொண்டு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கயிறின் மேலே நடப்பார்கள். கயிறின் மேலே சில பேர் வித்தை காட்டுவார்கள். கயிறில் தங்களுடைய எடையை தூக்கிட்டு போவாங்க, தங்களுக்கு மேலே சில நபர்களை தூக்கிட்டு போவாங்க. எடைகள் மிகுந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவர்கள் அந்த கயிறு மேலே கரெக்டாக நடந்து போவாங்க. அந்த கயிறு மேலே அவர்கள் கரெக்டாக நடந்து போவதற்கு பேலன்சிங்காக ஒரு தடியை பிடித்திருப்பாங்க. அந்த தடிக்கு 2 பணி இருக்கிறது. ஒன்று, அவர்கள் தவறி விழுந்தால் அந்த தடியில் குத்தி தங்களை காப்பாற்றிக்கிறவும் செய்யலாம். அதே நேரத்தில் அந்த தடியினுடைய பேலன்ஸ் தான், ஒருவேளை அவர்கள் ஒரு புறம் சாயும்போது இல்லை இன்னொரு புறம் சாயும்போது அந்த சாய்வை சரி செய்து அவர்கள் நடக்க செய்கிறதா இருக்கும். அதே போல் தேவன் அன்பின் நிமித்தமாய் காட்டக்கூடிய அந்த கோபமும் என்ன சொல்லனா நம்ம இந்த கயிறின் மேலே நடக்கிறது போல் நடக்கிற இந்த பிரயாணத்தில் நம்மை சரியாய் நடத்தி செல்வதற்கு இரண்டும் அவசியமாக இருக்கிறது. இந்த இரண்டும் இருப்பதனால தான், இரண்டும் சரியாய் பயன்படுத்தினால் மாத்திரமே நாம் கடந்து சென்று அழிவில்லாமல் நித்திய ஜீவனையும் அந்த பரம காணானையும் நம்ம அடைய முடியும். இதை குறித்து தொடர்ந்து இன்னும் அதிகமான கருத்துக்களை நம்ம படிக்க போகிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் சங்கீதம் 78வது அதிகாரம் 38வது வசனம். அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். இப்போ சங்கீதக்காரன் அழகாக இதை எழுதுகிறாரு. அவர்கிட்ட கோபம் இருந்துச்சு, கோபம் இல்லாமல் இல்லை, கோபம் இருந்துச்சு, அதை விலக்கி விட்டார். எத்தனை தடவை? அநேக தரம். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல், முழு கோபத்தையும் காட்டாமல் அவர் என்ன செஞ்சாரா? அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். இப்போ இந்த வசனத்திலே தெரியுது, கோபம் எழும்பக்கூடிய சூழ்நிலை எப்பன்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய அக்கிரமம் மிகுதியாகும்போது. இதை பற்றி இன்னும் தெளிவாய் நம்ம படிக்க போகிறோம். மிகவும் அழகான முன்னுரை கொடுத்துட்டீங்க பாஸ்டர். பாடத்தின் கேள்விகளுக்குள்ளாக போகலாம். தீமையால் தேவன் எப்படி துக்கம் அடைகிறார் பாஸ்டர்? தீமையால் துக்கம். சரி, இந்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வேதாமும் தேவனை நீதியுள்ளவராக, நியாயத்தை விரும்புகிறவராக, தீமையை வெறுக்கிறவராக சொல்லுகிறது. இந்த தீமையை வெறுக்கக்கூடிய இந்த ஆண்டவருடைய அந்த நிலையை பற்றி தான் இந்த கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 78வது சங்கீதத்தை நம்ம திருப்பணும் என்று சொன்னால், இங்கே 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். அவைகள் நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோப்பிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவர்களை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இப்போ அழகா இங்கே என்ன சொல்லுகுதுன்னு சொன்னால், ஆண்டவர் ஓமைகளாய் வாயை திறக்கிறாரு, வசனங்களால் சொல்லிக் கொடுக்குறாரு, வேத வசனங்களால் புத்தி சொல்லுகிறாரு. நிறைய காரியங்களை நம்ம செய்ய வேண்டிய செய்யக்கூடாத டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டு இங்கே ஒரு கூட்டத்தை பார்க்க முடியுது. அவங்க என்ன பண்ணுறாங்களா, அவங்க தங்களுக்கு பின்வருகிற சந்ததிக்கு அவைகளை கருத்தாய் போதிக்கிறாங்களாம். ஏன் போதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வழிநடத்தி வந்த வழிநடத்தல் அவர்களுக்கு புரிய வேண்டும். அதோடு கூட நிற்காம இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், தீமையால் துக்கம் அடைதல். இப்போ தேவன் தீமையை வெறுக்கிறவர், தீமையை அருவருக்கக்கூடியவர். அவரை சில நேரம் நாம் இந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம தள்ளுகிறோம்.
பல நேரங்களில் ஆண்டோடைய அதிசயங்களை நம்ம மறந்து போகிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து போகிறோம். இந்த இடத்த நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தது 4வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல். இப்போ பின்வரும் சந்ததிக்கு சொல்லணுமா இந்த பின்வரும் சந்ததிக்கு சொல்லக்கூடிய இந்த காரியத்தை அப்படியே நான் இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் நதியை கடந்த சம்பவத்திற்கு திருப்பணும்னு ஆசைப்பட்றேன். யோசுவா இருக்கிறார், யோர்தான் நதியை கடந்து வருகிறார்கள். கடக்கிறதற்காக அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு வந்து யோர்தானின் நடுவில் காலூன்றி நிற்கிறார்கள். ஓடி வருகிற தண்ணீர் நின்று விடுகிறது, கீழே இருக்கிற தண்ணீர் ஓடி விடுகிறது. வெட்டாந்தரை வரியாய் உலர்ந்த தலைவரியாய் அவர்கள் கடந்து அக்கறைக்கு போகிறாங்க. போகிறதோடு நிறுத்தலாங்க. என்ன சொல்கிறாருன்னா, பெரிய கற்கள் 12 எடுத்துக்கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. சொன்னதோடு முடியலை, அங்கே கேள்வி கேட்குறாரு. அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறாரு, இந்த கல் ஏதென்று நாளை உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது கர்த்தர் எப்படி வழி நடத்திட்டு வந்தார்னு சொல்லுங்கள். இப்போ கர்த்தர் வழி நடத்தி வந்ததை சொல்ல வேண்டும். சொன்னாலும் அவர்களும் முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாய், அவர்களும் பிடிவாதம் உள்ள ஜனங்களாய், மாறுபாடான இருதயம் உள்ள ஜனங்களாக இருந்தாங்க. ஆண்டவருக்கு கோபம் மூட்டினாங்க. யோசுவாவும் காலேபும் தவிர வேறு யாரும் அங்கே கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாதபடிக்கு கிளம்பின அந்த 6 லட்சம் பேரும் மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம காண முடிகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கோபப்பட வைக்கக்கூடிய தீமைக்காய் அவர் துக்கப்படுறாரு. அதே நேரத்தில் எதற்காய் அந்த துக்கம் என்று சொன்னால், என் பிள்ளைகள் என்னை குறித்து இப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதல் வச்சுருக்கிறாங்களே, இப்படிப்பட்ட காரியத்தை நம்பாமல் இருக்கிறாங்களே, என்னை அவர்கள் நிந்திக்கிறார்களே, என்னை துக்கப்படுத்துகிறார்களே என்கிற ஒரு பெரிய பாரம்தான் என்னவா மாறுதுன்னா தேவனுக்கு துக்கமாய் மாறுகிறது. அதனால தான் அவர் தீமையால் நம்ம செய்யக்கூடிய தீமையான காரியங்களால் என்ன செய்வாரா துக்கப்படுறார். இதை அப்படியே இன்னொரு பரிணாமத்தில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இதை அப்படியே திருப்பி போட்டோம் என்று சொன்னால், தீமையால் அவர் துக்கம் அடைஞ்சார்னா நம்முடைய நன்மையால் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுனால, நாம் மனம் திரும்புறதுனால, அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுனால துக்கம் அடையாமல் சந்தோஷம் அடைகிறார். அப்படியே அதை மாற்றிக்கிற பணி நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது. மிகவும் அழகாக விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். இப்போது தேவன் கண்டிப்புள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் ஒரு எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அப்படி இருந்தும் தேவன் கோபிக்கிறதற்கு ஏன் தாமதிக்கிறார் பாஸ்டர்? தேவன் கோபிக்கிறதற்கு தாமதிக்கிறார். கண்டிப்புள்ள தேவன். நம்ம வேதாகம் நெடுவிலும் பார்த்தோம் என்று சொன்னால், அன்பு இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பும் இருக்கும். எதற்காக இருக்கும் என்று சொன்னால், அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிற அந்த இடத்துல கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். அந்த கோலும் தடியும் அவர்கள் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது பள்ளத்தாக்குக்குள்ளே மரல விழுந்தக்கூடாது என்பதற்காய் அந்த காப்பாற்றுதலின் வேலை நடக்கிறது. அந்த காப்பாற்றப்படுவதற்காய் இந்த கோலும் தடியும் அவர்களுக்கு கூடையே போகிறது. சரி, கோலும் தடியும் வைத்திருக்கிறதுனால அடுத்த நிமிஷம் அந்த மேய்ப்பன் அடித்து கொன்று விடுவான் என்று இல்லை. மேய்ப்பர்கள் எடுத்திருக்கக்கூடிய நல்ல குணம் என்னுடைய பார்வையில், என்னுடைய புரிந்து கொள்ளுதல்ல, அந்த ஆடு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதை எப்பயுமே கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஆடு மேய்ப்பர்களுக்கு கவுண்டிங் ரொம்ப முக்கியம். இத்தனை சினை ஆடுகளை அழைத்து வந்தோம், இத்தனை குட்டி ஆடுகளை அழைத்து வந்தோம், இத்தனை கிடாரிகளை அழைத்து வந்தோம், இத்தனை வெள்ளாடுகளை அழைத்து வந்தோம் என்று சொல்லி அவர்களுக்கு கணக்கு இருந்துகிட்டே இருக்கும். காலையில் கிளம்பி போனது முதற்கொண்டு திரும்பி வருவதற்கும் இவர்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான பணி என்னென்னா எண்ணிக்கொண்டே இருக்குது. இதை தான் ஓமையில் லூக்கா 15வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுதுகிறார். ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடு இருந்தது. இந்த 100 ஆட்டை எண்ணாம விட்டுருந்தாருன்னா அந்த ஒரு ஆடு தொலைந்து போனது தெரியாமல் போயிருக்கும். இப்போ எண்ணுகிறார், அந்த 100ல் ஒன்றை காணாமே என்று சொல்லி எண்ணி அந்த ஆட்டை தேடி போகிறார்.
தேடி போனவர் உடனே நீ என்னை கீழ்ப்படியாமல் போனையா, உன்னை அப்படியே விட்டுடுறேன் என்று விடலை. சரி, கீழ்ப்படியாமல் நீ போய் குழிக்குள்ளே விழுந்து கிடக்கிறியா, இப்படியே சாகுன்னு விடலை. அதை தூக்கி அதை கட்டி தழுவி அதுக்கு காயங்களுக்கு மருந்து பூசி அதே நேரம் அதற்கு சில மேய்ப்பர்கள் சூடு போடுவாங்க. ரொம்ப கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு சில மேய்ப்பர்கள் சூடு போடுவாங்க. சில இன்னும் பெற்றோர்கள் கூட கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு சூடு போடுவாங்க. ஏனென்று சொன்னால் அது நினைவிலே இருந்து கொண்டே இருக்குமா. அந்த சூடு நாம் தவறு செய்தால் இதை தண்டனை அனுபவிப்போம் என்று சொல்லி அவர்கள் மாறுகிறதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ ஆண்டவர் அப்படி கோபிக்கிறதற்கு கோபிக்கிறதற்கு அவர் தாமதிக்கிறார். யோனாவினுடைய ஒரு அழகான உதாரணத்தை கொடுத்துருக்குறாங்க. யோனா புஸ்தகத்தை நம்ம வேதத்தில் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் யோனா புஸ்தகம் ஒரு வித்தியாசமான புஸ்தகம். அங்கே அவர்கள் செய்த அக்கிரமம் பரலோக ராஜ்யத்தை எட்டுறதை நம்ம காண முடிகிறது. எப்போ அந்த கோபம் அங்கே வருகிறது, இன்னும் 40 நாள் செல்லும், நினிவே கவிழ்த்து போடப்படும் என்ற செய்தி எப்போ பரலோகத்திலிருந்து வருது என்று சொன்னால் கோபம் உச்சத்துக்கு கடந்து போகும்போது அவர்கள் அதே செய்த அக்கிரமத்திற்கு அவர்கள் மனம் மாறும்போது அங்கிருந்த அத்தனை பேரும் 1,20,000 பேரும் உபவாசித்து ஆடு மாடு தொடங்கி எல்லாரும் உபவாசித்த போது ஆண்டவர் செய்த தீங்கை செய்யாதபடிக்கு அவர் மனம் மாறினதை பார்க்க முடிகிறது. இதில் ஒரு அர்த்தம் புரிகிறது, அவர் கோபிக்கிறதற்கு தாமதிக்கிறாரு. இன்னொரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆகாப் மன்னனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகாப்புக்கு ஒரு சாபத்தை சொல்லிட்டாரு. அவன் உபவாசித்து ஜெபிக்கிறான். உபவாசித்து ஜெபித்த உடனே ஆகாப் ஜெபித்து கொண்டிருக்கிறான் பாரு என்று சொல்லி அவனுடைய நாட்களில் அது நடக்காதபடிக்கு அதை அவனுடைய சந்ததியின் நாட்களுக்கு திருப்பினார். நான் நம்புகிறேன் அவன் சந்ததியும் ஒழுங்காய் ஜெபித்திருந்தால் அவருடைய சந்ததி யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்காது. அதே போல் எசேக்கியா ராஜாவினுடைய நாட்களுக்கு நம்ம திருப்பினோம் என்று சொன்னால் ஒரு வியாதி வருகிறது. வியாதியினுடைய உச்சம் போய் பரலோகம் நீ மரித்து விடுவாய் என்று சொல்லுகிறது. அதே நேரத்தில் உம்முடைய பார்வைக்கு நலமானதே செய்தேன் என்று சொன்னதுனால ஜெபித்ததுனால ஆண்டவர் அந்த மரண சாசனத்தை கிறுக்கி போட்டு அவனுக்கு ஜீவனை மீட்டு தந்ததை காண முடிகிறது. இதிலிருந்து அவருடைய அன்பினுடைய இன்னொரு வெளிப்பாடை நம்ம புரிய முடிகிறது. எந்த நிலைக்கு நம்ம போனாலும் அவருக்கு எந்த அளவுக்கு கோபத்தை நம்ம மூட்டினாலும் அந்த நிலையிலிருந்து நான் மனம் மாறினேன் என்று சொன்னால் அவர் அப்படியே குளிர்ந்த நிலைக்கு மாறக்கூடிய குணாதிசயம் படைத்தவர். இதை இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவன் கோபிப்பதற்கு தாமதிக்கிறவர். மிகவும் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க பாஸ்டர். இப்போது பாடத்தினுடைய தலைப்பே அன்பும் நியாயமும் உள்ள தேவன். நியாயம் அப்படின்னு சொன்னாலே நீதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ கோபிக்கிறதுக்கு தாமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி படித்தோம். அப்போ அந்த கோபம் நீதியான கோபம் தானே? நீதியான கோபம் என்று சொல்லும்போது ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். சகரியா 8வது அதிகாரம் 2வது வசனம். நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அவருடைய கோபத்தினுடைய உச்சத்தை இன்னொரு வார்த்தையில் சொல்வதற்கு வைராக்கியம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நம்ம திங்கட்கிழமை பாடத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீடிய சாந்தம், கோபிக்கிறது, வைராக்கியம் கொள்வது என்ற வார்த்தைகளை நம்ம காண முடியும். தேவன் வைராக்கியம் கொண்டார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. எதுக்காக இந்த வைராக்கியம் என்று சொன்னால் அவர்கள் மனம் மாற மாட்டாங்க. அவர்கள் செய்யக்கூடிய காரியம் அவருடைய உபவாசம் முதற்கொண்டு எல்லாமே தங்களுக்காகவும் நேம்சேக்குக்காகவே இருந்து கொண்டிருக்கிறது. சகரியா 7வது அதிகாரத்தை அப்படியே தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர்கள் போய் நாங்கள் இன்னும் எத்தனை காலத்திற்கு நாங்கள் இப்படியே உபவாசித்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை காலம்னு வசனம் சொல்லுது, 70 ஆண்டு காலமாய் அவர்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க, உபவாசித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் பதிலே கிடைக்கலையாம். ஒருவேளை அன்ஆன்சர்டு ப்ரேயராக தெரிகிறது. அப்போ அவங்க போய் கேட்கும்போது ஆண்டவர் அவங்க பார்த்து ஒரு கேள்வியை கேட்குறாரு. சகரியா 7வது அதிகாரம் 5வது வசனத்தில், நீங்கள் எனக்கென்று தானா உபவாசம் பண்ணினீர்கள்
இப்போ அவர்கள் ஆண்டவருக்காக அவருடைய வைராக்கியம் மாறுவதற்காய் அவருடைய கோபம் குறைவதற்காய் அவரிடத்துல நான் இன்னும் அதிகமாய் அன்பு செலுத்துவதற்காய் இந்த காரியத்தை செய்யலை, தங்களுக்காய் செய்து கொண்டே இருக்கிறாங்க. தங்களுக்காய் செய்து கொண்டதுனால அவர் கோபப்படுறாரு. அந்த கோபம் எப்படிப்பட்ட கோபம்னா நீதியான கோபம், அநீதியான கோபம் அல்ல. அநீதியான கோபத்திற்கும் நீதியான கோபத்திற்கும் ஒரு வித்தியாசம் சொல்லுகிறேன். என்னுடைய புரிந்து கொள்ளுதல்ல நம்ம அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேல் அதிகாரி நம்மளை பயங்கரமாக திட்டார். நம்ம கேட்க முடியாத அளவுக்கு திட்டார். இப்போ இவ்வளோ திட்டு வாங்கினதற்கு நம்ம வேலையை ரிசைன் பண்ணிடணும், இல்லை அவரை திரும்ப அடிச்சிடணும். இது ரெண்டுமே நமக்கு முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய இஎம்ஐஸ் இருக்குது, குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் கேட்டதெல்லாம் கேட்டதோடு விட்டு அப்படியே வெளியே கிளம்பி வருவோம். ஆனால் மனசுக்குள்ளே பயங்கரமாக அந்த கோபம் இருக்கும். அந்த கோபத்தை நேராக கொண்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் இடத்துலையோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியின் இடத்துலையோ காட்டுவாங்க. இடையில யாராவது அவரை பார்த்து ஒன்றும் இல்லை, இந்த குழந்தை ஓடி போய் அப்பான்னு கட்டி பிடிச்சிட்டா, யூனிஃபார்ம் அழுக்காக்கிட்ட, அதை செஞ்சுட்டேன்னு ஏதாவது சொல்லி அந்த கோபத்தை முழுவதும் குழந்தை மேலே காட்டுவாங்க. இது ஒரு அநீதியான கோபம் என்று சொல்லலாம். இப்போ ஆண்டவர் அநீதியாய் அல்ல, நீதியாய் கோபம் கொள்கிறவர். மத்தேயு 21 அதிகாரம் 12-13 வசனம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுகிறேன். நான் என்னுடைய திருச்சபையிலும் கூட இதை ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி விற்கப்பட்டதுன்னு மத்தேயு எழுதுகிறாரு. லூக்கால திருப்பினீங்கன்னா 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி என்று எழுதுகிறார். இப்போ ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவினா 2 காசுக்கு 4 அடைக்கலான் குருவி இருக்கணும். அந்த அடைக்கலான் குருவி எதுக்கு வைக்கப்படுகிறது என்று சொன்னால், நான் பாவம் செஞ்சுட்டேன், இந்த பாவத்திற்கு நான் வருந்தி ஆண்டவரிடத்திலிருந்து நான் அன்பை பெற்றுக்கிறணும், இந்த பாவத்துக்கு வருந்தி நான் பாவத்தில் அழிஞ்சு விடாதபடிக்கு, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு எனக்கு பதிலாக இன்னொரு ஜீவாத்தி மரணத்தை சந்திக்க வேண்டும், அதை வெட்டி கொள்ளணும். அப்போ நான் உணர்ந்து நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். நீதிமொழியில் சொல்கிறது மாதிரி பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த இரக்கத்தை நம்பி எடுத்துகிட்டு வரேன், இந்த குருவி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இங்கே 2 குருவி சொல்லுது, 4 குருவி வாங்கினா இன்னொரு குருவி இலவசமாக கிடைக்குது, 2 காசுக்கு வாங்கினா 5 குருவி கிடைக்குது. இந்த 5வது குருவி என்ன குருவின்னு சொன்னால், இப்போ நம்ம உதாரணத்துக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் மாதிரி buy 2 get 1 ஃப்ரீ போட்டிருக்கிறாங்க. இப்போ buy 4 get 1 ஃப்ரீ கிடைக்குது. இப்போ உண்மையிலே இந்த ஃப்ரீயாக கொடுக்கப்படக்கூடிய இந்த குருவி பறக்க விடுறதுக்கா இல்லை பாவம் செய்கிறதுக்கா? ஒருவேளை ஆவிக்குரிய சிந்தனையோடு கூட அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ குருவியை வாங்கியாச்சு, அது என்ன பண்ணலாம்? அதற்கு ஒரு பாவத்தை செஞ்சு அதை என்ன செய்யலாம்? பலியிடலாம். இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்ன சார், நான் ஒரு உதாரணமாய் எனக்கு ஆண்டவர் கொடுத்த புரிந்து கொள்ளுதல், ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு நான் மாத்திரை வாங்குறதுக்காக கடந்து போகிறேன். அப்போ மாத்திரை வாங்குகிறேன். கடைகளில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னால், சில்லறை இல்லைன்னா ஏதாவது ஒரு மிட்டாய் கொடுப்பாங்க. இப்போ மெடிக்கல்ஸில் முந்தி ஹால்ஸ் கொடுப்பாங்க, விக்ஸ் கொடுப்பாங்க. நான் கடந்து சென்ற அந்த கடையில் அது இருந்ததா இல்லையா, இல்லை என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. எனக்கு சில்லறை மீதி கொடுக்க வேண்டும். சில்லறை மீதி கொடுக்கறதுக்காக அவங்க 2 டோலோ மாத்திரை கொடுக்கவான்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு என்னங்கக்கா, விக்ஸு கொடுத்தா பரவாயில்ல, இப்போ டோலோ மாத்திரை வாங்கி நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் கேட்டாங்க, நீ என்ன உனக்கு காய்ச்சல் வராமையா போகுது அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி ஒருவேளை இங்கே இந்த 4 அடைக்கலான் குருவி வாங்கினதுக்கு இன்னொரு அடைக்கலான் குருவி கிடைக்குதே, இது மாதிரி
நான் 10 காசுக்கு வாங்கினேன்னா எக்ஸ்ட்ராவாகவே நிறைய அடைக்கலான் குருவி இருக்குதே, இந்த அடைக்கலான் குருவியை நான் என்ன பண்ணுறதுன்னா, நீ என்ன பாவம் செய்யாமையா போயிட போகிற என்று கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக. அதனால தான் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, விற்கிறவங்களையும் கொள்ளுகிறவங்களையும் அங்கேருந்து விரட்டுறார். நான் பாவத்தில் நீ மறித்திடக்கூடாதுன்றதற்காய் நான் உனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா, இந்த வாய்ப்பையே பயன்படுத்தி நீ பாவம் செய்து கொண்டே இருக்கிறாயா என்பதுதான் நிலை. நான் இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்கிறேன். சுகர் பேஷண்ட்ஸு ஏதாவது கல்யாண காட்சிக்கு கடந்து போனாங்கன்னா ஸ்வீட், அங்கே இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸு, அங்கே பரிமாறக்கூடியது மேலே ஒரு ஆசை வரும். அப்போ அந்த பிள்ளைகள், கூட இருக்கிற பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க டக்குன்னு கையை பிடிப்பாங்கம்மா, பாயசம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு சுகர் இருக்குது, பாயசம் குடிக்கக்கூடாது அப்படின்வாங்க. விடுடி, இன்றைக்கி ஒரு நாள் தானே, குடிச்சிட்டு 2 மாத்திரையாக போட்டுடலான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாத்திரை அந்த சுகரை கட்டுப்படுத்துறதுக்கு தானே தவிர, சுகரை நல்லா எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரையை போட்டு சமன் செய்வதற்கல்ல. இப்போ ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அந்த கோபம், நம் மீது காட்டக்கூடிய அந்த கோபம், நான் இப்படி முரட்டாட்டம் உள்ளவனா, இப்படி ஒரு பிடிவாதம் உள்ளவனா, இப்படி நான் பாவத்தை செய்வதற்கு மாறாக அவர் என்னை திருத்துவதற்காய் என்ன செய்கிறார்னா இந்த காரியத்தை செய்கிறார். ஏசாயா 42வது அதிகாரம் 13வது வசனத்தை, கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல புறப்பட்டு யுத்த வீரனைப் போல வைராக்கியம் மூண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன், சும்மா இருந்து எங்களுக்குள் அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறது போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விடுவேன். இப்போ அவருடைய கோபத்தினுடைய உச்சத்தை நம்ம காண முடியுது. எதுக்காய் இந்த கோபம் இந்த இடத்துல காணப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் கீழ்ப்படியாமல் போகும்போது, அவர்கள் தேவனை நோக்கி பாராமல் போகும்போது, அவர்கள் தாங்களுக்கு நினைத்த காரியங்களை செய்யும்போது. 7வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இப்போ உடன்படிக்கையாக ஒளியாக வச்சக்கூடிய நான் போய் இப்படி ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாகவே அவருடைய கோபம் கண்டிப்பாக நம்ம மேலே எழும்பும். அவர் அன்பில்லாமல் கோபப்படலை, அவர் நீதியுள்ளவராய் கோபப்படுகிறார். ஒருவேளை இதை புரிந்துக்கிறதுக்கு இங்கே அழகாக ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 3 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளைய ஒரு பையன் வந்து அடித்தான்னா அவங்க அம்மா கண்டிப்பாக அந்த பையன் மேலே கோவப்படுவாங்க. ஏன்னா அவன் தகுதிக்கு மீறின அந்த சின்ன பிள்ளைய அவன் அடிக்கிறான், துன்புறுத்துகிறான். அதை மாற்றுவதற்கு, அதை காப்பாற்றுவதற்கு இந்த தாய் கோபப்பட்டு தான் ஆகணும். அந்த இடத்துல அன்பு காட்டி அவனை இன்னும் அடிடான்னு சொல்ல முடியாது. இன்னும் அடிடான் என்று சொன்னால் நான் மறைமுகமாய் அந்த சிறு பிள்ளைய நான் வெறுக்கிறேன் என்ற அர்த்தம். ஆண்டவர் நீதியுள்ளவராக நீதியின் கோபத்தை நம் மீது படுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நீதியின் கோபமும் என் மீது ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பினுடைய இன்னொரு பரிணாமம். மிகவும் அழகான விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். தேவன் கோபம் உள்ளவர், அவருக்கு கீழ்ப்படியாத பொழுது அவர் கோபம் உக்கிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதே போல் அவர் தேவன் நமக்கு வேதனை கொடுப்பதற்கு விரும்புகிறவர் அல்லவ அப்படின்னு சொல்லியும் கொடுக்கப்பட்டிருக்குது. அது உண்மைதானே பாஸ்டர்? சரி, தேவன் விருப்பத்தோடு வேதனையை தருவதில்லை. அவர் விருப்பம் இல்லாமல் தான் தராரு. அதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அதே ஏசாயா 42வது அதிகாரம் 24வது வசனம், யாக்கோப்பை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவன் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ. இங்கே அவருக்கு ஒரு பேர் அவரே சொல்கிறார். யார் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் அவங்களுக்கு அனுமதிச்சா என்று சொன்னால், இவர்கள் விரோதித்த கர்த்தர் அல்லவோ. இந்த வசனம் எப்படி இருந்திருக்க வேண்டும்? இவர்கள் நேசித்த கர்த்தர் அல்லவோ என்று சொன்னால் மேலே இருக்கக்கூடிய காரியம் முரணாக இருந்திருக்கும். இப்போ ஏன் ஆண்டவர் இந்த தண்டனையை அனுமதித்தார் என்று சொன்னால்,
அந்த தண்டனையை அனுமதித்ததனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த அவர்கள் தேவனை விரோதித்தது தான் அதற்கு காரணம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய செயல்கள் பரலோக ராஜ்யத்திற்கு விரோதமாக இருக்குதா, இல்லை நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பிரியமில்லாமல் இருக்குதா? சங்கீதம் 2வது அதிகாரத்தில் வாசித்தோம்னா, இருப்புக்கோளால் அவர்களை தண்டிப்பேன்னு சொல்கிறார், உடைப்பேன்னு சொல்கிறார். உடைக்கிறவர் குயவனாக இருக்கிறாரு. அவர் வணைய முடியும். அவர் புது பாத்திரமா, உபயோகமுள்ள பாத்திரமா மறுபடியும் வணைய முடியும். அவருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால், உடைந்த அத்தனை பாகங்களையும் அவருக்கு ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால், அவர் உடைத்து நொறுக்கி நம்மை புதிதாய் உருவாக்க அவரால் முடியும். சரி, கோபப்படுவதனால அவர் விருப்பத்தோடு செய்கிறாரு, அவருக்கு கோபப்பட்டுட்டே இருக்கணும்னு ஆசைப்பா என்று இல்லை. அவர் எப்பொழுதும் கோபம் வைக்கிறவர் அல்ல. சங்கீதத்தை நம்ம நிறைய வசனங்களை வாசிக்க முடியும். எப்போதும் கோபித்து கொள்வதல்ல, ஆனால் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களே ஒரு உதாரணமாய் சொல்லி நான் முடிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தங்களுடைய பாதரட்சை தேய்ந்து போகாமல், அவருடைய கால்கள் வீங்காமல், அவர்கள் போட்டிருந்த ஆடைகள் பலதாய் போகாமல், அவர்களை மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் செங்கடலை கடக்கும்போது இருபுறமும் தண்ணீர்களின் மதில்னால் அழகாக எங்கே திரும்பணும், எங்கே உட்காரணும் எல்லாத்தையும் வழி நடத்தி, மன்னாவினால் தேவதூதர்கள் உண்ணக்கூடிய உணவாகிய மன்னாவினால் அவர்களை போஷித்து அவர்கள் அவ்வளோ அழகாக காப்பாற்றி வந்தார். ஆனால் அவர்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாய், அவர்கள் பிடிவாதம் உள்ளவர்களாய், தேவனுக்கு கோபம் மூட்டுகிறவர்களாய், ஒருவேளை மோசையினுடைய நிலையை அப்படியே திருப்பி பார்த்தோம்னு சொன்னார், உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போட்டுருங்கன்னு சொல்லுகிற அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு சூழ்நிலைக்கு அவர்களை வெறுத்து, இவர்களை விட்டுவிடு, உன் சந்ததியை பெரிய சந்ததி ஆக்குறேன் என்று ஆண்டவர் மோசைக்கு ஆஃபர் கொடுக்குற அளவிற்கு இவர்கள் அவரை கோபம் மூட்டினாங்க. அவர் விருப்பத்தோடு செய்யலை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த கண்டிப்பு என்னை நல்வழிப்படுத்துவதற்காய், அந்த கண்டிப்பு என்னை சரிப்படுத்துவதற்காய், அதே போல் பரலோகம் எனக்கு அனுமதிக்கக்கூடிய சில கண்டிப்புகளும் என்னை உருவப்படுத்துவதற்கு, என்னை முழுமைப்படுத்துவதற்கு, என்னை பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்துவதற்கு. அந்த தண்டனை மட்டான தண்டனை, அந்த தண்டனை என்னை சரிப்படுத்துகிற தண்டனை, அந்த தண்டனை நான் கடந்து செல்கிற பாதையிலிருந்து என்னை திருப்பி விடக்கூடிய தண்டனை. ஒருவேளை அப்படியே யோசித்து பார்ப்போமே, சவுல் அதுபோல் சந்திக்கப்படாமல் போயிருந்தால் ஒரு வல்லமையான ஊழியம் யோசித்து பார்க்க முடியலை. வேதத்தில் இருக்கக்கூடிய நிறைய நிருபங்கள் நம்ம யோசித்து பார்க்க முடியலை. நிறைய ஆலோசனைகள் நம்ம யோசித்து பார்க்க முடியலை. நிறைய உயிர்த்தெழுதல் நிச்சயங்கள் யோசித்து பார்க்க முடியலை. கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் ஒவ்வொருத்தரும் நம்ம துக்க வீட்டில் வாசித்து நம்மை ஆற்றிக்கிறோமே, அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரித்து கொண்டு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இந்த வார்த்தைகளை சவுல் தமஸ்குக்கு போகிற வழியில் சந்திக்கப்படாமல் இருந்திருந்தால், அவர் அங்கேருந்து விழுகாமல் இருந்திருந்தால், அவர் கண்களில் அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருந்திருந்தால் இது நடந்திருக்குமான்னு தெரியாது. ஆண்டவர் சில நேரம் இந்த தண்டனைகளை அனுமதிக்கிறார். அந்த தண்டனைகள் உண்மையாக இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, என்னை ஆண்டவர் அடிக்கக்கூடிய அடி என்னை உடைப்பதற்காக அல்ல, என்னை உறுதிப்படுத்துவதற்காக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்து நல்ல தகப்பனே, நன்றி ஆண்டவரே. நம்முடைய அன்பை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள பரலோகத்தின் ஆண்டவர் எங்களுக்கு இந்த பாடங்கள் வழியாய் கற்றுக் கொடுக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய உன்னதமான கிருபை, உன்னதமான இரக்கம், உன்னதமான தயவு எங்களை வழிநடத்திட்டோம். இந்த பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துக்கிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இன்றைய நாளினுடைய பாடம் மிகவும் உபயோகமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். இது போன்ற நல்ல சத்தியங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகள், பாடங்கள்
உங்களுடைய யூடியூப் பக்கங்களுக்கு வர எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பாடம் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்குமானால் லைக் செய்யுங்கள். இது உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு உபயோகமாகும் என்று நினைத்தீர்களானால் அவர்களுக்கு பகிருங்கள். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குமானால் கமெண்ட் செக்ஷனிலே பதிவிடுங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.